ஹலோ கைஸ், வெல்கம் டு குயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பிடிசியோடைய ஒரு ஷார்ட்டான ஒரு அப்டேட்டை இன்றைக்கான இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் பிடிசி வந்து எங்களுக்கு கரண்ட்டாக $69,304 வந்து ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது. கரண்ட்டாக $69,329 அதில் வந்து எங்களுக்கு இப்போ ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் பிடிசி வந்து எங்களுக்கு நாங்கள் ஒரு 4 hours டைம் ஃப்ரேம் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு சைட் வேஸ் தான் கொடுக்குது. இங்கே நாங்கள் 4 hours பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு பிடிசி வந்து சின்ன ஒரு சைட்வேஸ் ஒன்று தான் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இங்கே. சரியா, இந்த ரேஞ்ச் வந்து எதுன்னு சொன்னால் $71,408 $68,081 வரைக்கும் எங்களுக்கு சின்ன ஒரு சைட்வேஸ் ஒன்று தான் பிடிசி மூவ் ஆகி கொண்டிருக்குது. இப்போ டவுன் சைட் லிக்விட் கிராப் பண்ணிடுச்சு. இப்போ மார்க்கெட் வந்து அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நாங்கள் இதை வீக்லி சார்ட்டில் பார்த்தோம்னு சொன்னால் வீக்லி சார்ட்டில் வந்து நான் உங்களுக்கு இங்கே மார்க்கெட் வந்து என்ன மாதிரி வந்து என்ன மாதிரி போகும் அப்படின்ற நான் உங்களுக்கு மார்க் பண்ணியிருப்பேன். அது எப்படி நான் மார்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 2022 வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து பிஎம் மார்க்கெட் என்ட்ரு ஆகினதுக்கு பின்னால், சரியா, என்ட்ரு ஆகிறதுக்கு பின்னால் உங்களுக்கு RSI எனபிள் பண்ணி காட்டுறேன், இன்னும் உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். எஸ், 2022 நாங்கள் பிஎம் மார்க்கெட் என்டர் ஆகிறதுக்கு பின்னால் எங்களுக்கு RSIயை பாருங்கள். RSI வந்து எங்களுக்கு இங்கே ஓவர் சோல்டுக்கு போய்ட்டு இருக்குது. அதே பிளேஸ் வந்து பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த இடம், சரியா. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து எங்களுக்கு ஒரு லோ ஒன்று வச்சு லிக்விட் ஸ்வீப் ஒன்று பண்ணிக்கிறாங்க. இந்த கேண்டில் இருக்குது தானே, இந்த கேண்டில் சின்ன ஒரு லிக்விட் ஸ்வீப் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஃபுல்லாகவே இந்த கேண்டிலுடைய இன்சைட் கேண்டிலாக இருக்குது, சரியா. அப்போ இந்த கேண்டிலுடைய இன்சைட் கேண்டிலாக தான் இந்த நான் சர்க்கிள் போட்டிருக்கேன், அது ஃபுல்லாகவே இருக்குது. அப்போ எங்களுக்கு இந்த இடத்துலேருந்து இந்த லோ இருக்குது தானே, இந்த லோவில் இருந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட அந்த லோவுங்களே எங்களுக்கு இந்த கேண்டில் இருக்குது தானே, இந்த கேண்டில் க்ளோஸ் இருக்குது தானே, அதிலிருந்து பார்ப்போம். கேண்டில் க்ளோஸ் இருந்து பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 22% வந்து மார்க்கெட் எங்களுக்கு பம்ப் ஆகியிருப்பாங்க. அதே 22% நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இங்கே இந்த பிளேஸில் வந்து ஒரு எஃப்இஜி கேப் இருந்திருக்குது. அப்போ அந்த எஃப்இஜி கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் அங்கேருந்து திருப்பி கீழே டவுன்ஃபால் ஆகிக்கிறாங்க, சரியா. அப்போ அந்த டவுன்ஃபால் வந்து எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இந்த லோக்கு கீழே, சரியா, இந்த லோக்கு கீழே எங்களுக்கு ஒரு 11% மாதிரி மார்க்கெட் கீழே டம்ப் ஆகிருக்கும். இப்போ கரண்ட்டாக பார்த்தோம்னு சொன்னால் 2026 எங்களுக்கு மார்க்கெட் என்ன மாதிரி மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ பிடிசி வந்து ஓவர் சோல்டுக்கு போய்த்துருச்சு. இப்போ RSI வந்து ஓவர் சோல்டுக்கு போய்த்துருச்சு. அப்போ இப்போ எங்களுக்கு இங்கேருந்து ஃபஸ்ட்டுக்கு 22% தானே. இப்போ இங்கேருந்து நாங்கள் இப்படி பார்த்தோம்னு சொன்னாலும் எஸ் 22ன்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே மேலே இருக்கிற இந்த அப்சைட் எஃப்இஜி கேப் இருக்குது தானே, இந்த எஃப்இஜி கேப்பை வந்து மார்க்கெட் ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹையாக இருக்குது. இப்போ மார்க்கெட் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ஓவர் சோல்டு வந்து மார்க்கெட் கொஞ்சம் வெளியே வரும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் மேலே மூவ் ஆகி இந்த எஃப்இஜி கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அந்த எஃப்இஜி கேப்லேருந்து மார்க்கெட் திருப்பி டவுன்ஃபால் ஆகும், சரி. அந்த திருப்பி டவுன்ஃபால் ஆகக்குள்ள எங்களுக்கு இந்த RSI இருக்குது தானே, RSI வந்து இந்த டொட் லைன் வந்து பட்டு தான் திருப்பி மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்போ நாங்கள் இங்கேருந்து இந்த லோவில் இருந்து நாங்கள் 11% அப்படின்னு சொல்லி வச்சோம்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 11% அப்படின்னு சொல்லி வச்சோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட எங்களுக்கு $53,695 $52,000 எங்களுக்கு ரவுண்டாக $52,000 வரைக்கும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ பிடிசி வந்து எங்களுக்கு இன்னும் ஃபர்தராக கொஞ்சம் கீழே மூவ் ஆகுது, இன்னொரு $3,000 மாதிரி எங்களுக்கு கீழே மூவ் ஆகுது, $2,500 $3,000 அந்த மாதிரி மூவ் ஆகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த இன்ஜினியரிங் லிக்விடிட்டி இருக்குது. இந்த இன்ஜினியரிங் லிக்விடிட்டியை வந்து மார்க்கெட் கிராப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த இன்ஜினியரிங் லிக்விடிட்டி மார்க்கெட் எடுத்துட்டு இங்கே இருந்து மார்க்கெட் திருப்பி மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எங்களுக்கு நாங்கள் ஹிஸ்டாரிக்கல் வைஸாக பார்த்தோம்னு சொன்னால் 2021 எங்களுக்கு என்ன மாதிரி நடந்திருக்கு அந்த மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு பாருங்கள், இப்போ மார்க்கெட் வந்து எங்களுக்கு ஃபுல்லாக டவுன்ஃபால் ஆகிச்சு தான். இப்போ டவுன்ஃபால் ஆகினதுக்கு பின்னால் எங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகிறாங்க. இந்த ஓவர் சோல்டுக்கு போய்ட்டு மார்க்கெட் கொஞ்சம் ரிகவரி ஆகிட்டு அதுக்கு பின்னாடி எங்களுக்கு இந்த டவுன்ஃபால் போய்ட்டு தான் அங்கே இருந்து மார்க்கெட் வந்து சரியான ஒழுங்கான ஒரு மூவை வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. அந்த பிளேஸில் தான் எங்களுக்கு வந்து வேல்ஸ் வந்து என்டர் ஆகி எங்களுக்கு மார்க்கெட் நல்ல ஒரு மூவ்மெண்ட் ஒன்று தந்திருக்கும். எங்களுக்கு அந்த லோவில் இருந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நாங்கள் இந்த லோவில் இருந்து பார்ப்போம், இந்த கேண்டில் விக் இருக்குது தானே, இதில் இருந்து நாங்கள் பார்ப்போம். கிட்டத்தட்ட 543% வந்து மார்க்கெட் பம்ப் ஆகியிருப்பாங்க. அப்போ நாங்கள் இந்த இன்ஜினியரிங் லிக்விடிட்டி இங்கேருந்து இந்த இன்ஜினியரிங் லிக்விடிட்டி இருக்குதுன்னு இங்கேருந்து நாங்கள் சும்மா டார்கெட்டை வச்சு பார்ப்போம். இப்போ இங்கேருந்து நாங்கள் டார்கெட்டை வச்சு பார்ப்போம். 500% தேவையில்லை, ஒரு 250% ஒரு 2x
2.5x அந்த மாதிரி ஒரு 250% அந்த மாதிரி வச்சோம்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட $2,57,000 வரைக்கும் BTC போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் அதே ஒரு 200% அந்த மாதிரி வச்சோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட எங்களுக்கு $1,50,000 வரைக்கும் BTC போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எங்களுக்கு வந்து முதலாவது என்ன செய்யலாம்னு சொன்னால் முதலாவது போகிறதுக்கு தானே அது வந்து $1,50,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஸ்லோவாக மூவ் ஆகலாம். அங்கே மூவ் ஆகிட்டு அங்கே இருந்து மார்க்கெட் வந்து எங்களுக்கு ஒரு சைட் வேஸ் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு பின்னால் அங்கே இருந்த மார்க்கெட் வந்து திருப்பி இன்னும் ஃபர்தராக மேலே மூவ் ஆகி பிட்காயின் வந்து ஒரு $2,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இப்போதே நடக்காது. இது வந்து ஒரு லாங் டர்மாக தான் பார்க்குறோம். சரியா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ கரண்ட்டாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கரண்ட்டாக நாங்கள் மார்க்கெட்டில் என்ன மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து BTC நான் earlier சொன்ன மாதிரி எங்களுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் BTC ரன் ஆகிட்டு இருக்குது. அப்போ சப்போஸ் இந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆக்கிச்சுன்னு சொன்னால் எப்படியும் பாசிபிள் கூட இந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு அப்படி பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து முதலாவது டார்கெட்டாக இந்த ஜோன் $76,980 $75,469 வரைக்கும் BTC போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்களுக்கு இந்த ஜோன் வரைக்கும் BTC போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு மீறி மார்க்கெட் மேலே இன்னும் ஃபர்தராக மேலே மூவ் ஆகுதுன்னு சொன்னால் இந்த ஜோன் $85,950 $79,499 நான் உங்களுக்கு வீக்லி சார்ட்டில் மார்க் பண்ணி எங்களுக்கு இருக்கிற அந்த FEG கேப் வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு அங்கே இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹை. அங்கே இருந்து ரிவர்ஸ் ஆகி மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக கீழே மூவ் ஆகும். அப்படி கீழே மூவ் ஆகப்படும். இப்போ எங்களுக்கு இங்கிருந்து சின்ன பம்ப் ஒன்று கொடுக்கும் தானே. இப்போ இந்த பம்ப் கொடுக்க கேட்டால் எங்களுக்கு வந்து அல்ட் கோயின்ஸும் வந்து கொஞ்சம் பிறகு ரிலீஃப் பவுன்ஸ் ஒன்று கொடுக்கும். அதுக்கு பின்னால் என்ன செய்வாங்க சொன்னால் அல்ட் கோயின்ஸும் வந்து அதில் லோன் வச்சாங்க தானே அந்த லோக்கு கீழே வந்து அல்ட் கோயின்ஸ் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதுதான் எங்களுடைய ஃபைனல் ட்ராப்பாக இருக்கும். அந்த ஃபைனல் ட்ராப்பில் நாங்கள் வந்து அல்ட் கோயின்ஸை வந்து பை பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு லாங் டர்ம் ஹோல்டிங்ஸ் வந்து வைக்கலாம். அப்படி லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வர ப்ராஃபிட்டும் வந்து வேறு லெவலுக்கு இருக்கும். ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக கிரிப்டோ கரன்சி லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய Cointech அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காம ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க.